வணக்கம் மக்களே. என்னடா இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இது புதுசு இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் அப்பா கிட்டே இருந்து. ரைட், இன்னைக்கு எதுக்கு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னா, அரசியல் எப்போல்லாம் பேசுகிறோமோ அன்னைக்கெல்லாம் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் பேச போறியா அப்படின்னா, நான் அரசியல் இன்னைக்கு பேசலை. நான் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து அரசியல் பேசிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த முடிவு இன்னைக்கு எடுத்ததோ இல்லை நான் சேனல் ஆரம்பிக்கும் போது எடுத்த முடிவோ கிடையாது. இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே மக்கள் சேவை ஆற்றணுன்ற ஒரு லட்சியமாக, தீராத லட்சியமாக எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சு. சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலத்துலலாம் என்னென்னா, எல்லாத்துக்கு மேலேயும் இறக்கம் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது நாட் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு சின்ன புல்லுலேருந்து, ஒரு விலங்குகள்லேருந்து, குருவியிலேருந்து, அப்பாவி மக்கள் வரைக்கும் எல்லாத்து மேலேயும் ரொம்ப இறக்கப்படுவோம். அப்போ உங்கள் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கேட்கும்போது, நான் வந்துட்டு மக்கள் சேவை ஆற்றணும்னா அப்போ வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு நேமுக்கு பின்னாடி எழுதி வைக்கிறது, நம்ம போய் பரீட்சை பேப்பரில் எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, அநியாயங்கள், அதாவது நம்ம வளர 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 நிறையா விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தோம். நிறைய அநியாயங்கள் நாட்டில் நடக்கிறது நம்ம கண் முன்னாடி தட்டுப்படுது. ஆனால் நம்ம வந்து அதை தடுக்க முடியுமா, இல்லை தீர்வு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கே கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஐஏஎஸ் ஆனால் மக்கள் சேவையை ஆற்றலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஐஏஎஸ் ஆனாலுமே சுதந்திரமாக செயல்பட முடியாது அப்படின்ற கட்டம் வந்து உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பாத் இருக்கு அப்படின்னு அந்த இதை சூஸ் பண்ணேன். இப்போ நாட்டில் பல பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கெல்லாம் போராட்டங்கள் நடக்குது. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு போராட்டங்கள் நடத்தலாம் அப்படின்னா அதுவுமே எனக்கு சரியாக படலை. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு பிரச்சனைக்கு போராட்டங்கள் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்கே பிரச்சனைகள்ன்றது அவ்வளவு இருக்குது, அநியாயங்கள்ன்றது அவ்வளவு இருக்குது. ஸோ அப்போ போராட்டன்றது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடக்குது, அதுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் இருக்கக்கூடாது, நிரந்தரமான தீர்வாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது நம்ம கிட்ட இல்லாத, நம்மளால் தடுக்க முடியாத பல பிரச்சனைகளை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆத்திரமும் கோபமும் வரும். அதை வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சு ஒரு நாள் இது எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு வெறி இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் கண் முன்னாடி ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா, யாரும் தடுக்க முன் வரலை அப்படின்னா அங்கே நான் முன்னாடி இருந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி நின்றுருக்கேன். இந்த உணர்வுகள், அதாவது நம்ம நாட்டில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, ஏன் இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, நான் அடிக்கடி எனக்குள்ளே தோணியிருக்கு, நம்ம சுதந்திரமாக இருக்கோமா, சுதந்திரமான நாட்டில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சுதந்திரமான நாட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு தெரிய வரும். சுதந்திரமாக இருக்கோமா அப்படின்னா சுதந்திரமாக தானே இருக்கோம் அப்படின்னு நான் நினைப்போம். ஆனால் உண்மை வந்து அது கிடையாது. சில இடங்கள் போகும்போது தான் தெரியும் நம்ம சுதந்திரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நான் மகாபலிபுரம் போயிருந்தேன். மகாபலிபுரம் போயிருந்தப்ப நான் ஒரு ஆளாக சிங்கிளாக சோலோவாக போயிருந்தேன். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டு சார்ஜ் பண்ணாங்க. அது டிக்கெட்டோட விலை வந்து எனக்கு பார்க்க அதிகமாக தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு இடத்துக்கு அவ்வளோ அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு இடமா 5 இடம் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்பையும் டிக்கெட் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனு. அப்படி இருந்தப்ப நான் அப்போ யோசித்தேன், அதாவது நம்ம ஒரு ஆளாக வந்த நமக்கே இது அதிகபட்சமாக தெரியுது. ஒரு ஏழையான மக்கள் இல்லை நடுத்தர மக்கள் குடும்பத்தோட ஃபேமிலியாக 4 பேர் 5 பேர் வராங்க அப்படின்னா அவங்க இதை பார்க்க முடியுமா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் அவனால் அனுபவிக்க முடியுமா, அவங்களுக்கு இது சாத்தியக்கூறா அப்படின்றதே எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. அதாவது அவங்களுடைய 2 நாள் 3 நாள் சம்பளமாக வந்து அவங்க செலவு பண்ணணும். அங்கே போய் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு செஞ்சு பார்க்குறதுக்கு குடும்பத்தோடு போகணும் அப்படின்னா அவ்வளவு அவங்களுடைய பணம் வந்து செலவாகும். எனக்கு தெரிஞ்சு பல்லவ மன்னரே இருந்திருந்தாரு அப்படின்னா என்னுடைய கட்டடக்கலையெல்லாம் பாருங்கள், மக்கள் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அவரே வழி அனுப்பி வச்சுருப்பாரு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமோ ஆட்சியோ என்ன செய்யுது அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் வரி, எதுனாலும் வரி அப்படின்னு சொல்லிட்டு அது பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மக்கள் மீதும் விதிக்கிறதுன்றது தான் ரொம்ப கொடுமையானதாக இருக்குது. நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு நீங்கள் வெளிநாட்டவர்களிடமிருந்து வசூல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நியாயம், உள்நாட்டு மக்கள்கிட்ட, அதாவது உள்ளூர்காரவங்க
கிட்டேயும் ஒரு பாமர மனிதர்கள்கிட்ட வரி வாங்குறது, அந்த காசு கலெக்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் ரொம்பவே அநியாயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோயில்களில் அர்ச்சனை பண்ற இடத்துல காசு கட்டி போய் நம்ம அர்ச்சனை பண்றோம். ஆனா இன்னும் வரும் காலங்களில் என்னன்னா, நீ கோயிலுக்குள்ள போகணும்னாலே நீ டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள போகணும் அப்படின்ற சுச்சுவேஷனை வருங்காலங்கள் வந்து கிரியேட் பண்ணும் போல அந்த மாதிரியான கொடூரமான ஆட்சி வந்து நம்ம நாட்டில் நடந்தேறிட்டு இருக்கு. நான் பல நாள் வந்து திங்க் பண்ணியிருக்கேன், அதாவது சுதந்திரமான நாட்டில் இருக்குமா அப்படின்னு. அப்ப தெரிய வந்தது என்னன்னா, பணம் இருந்தா சுதந்திரமா இருக்கலாம் போல அப்படின்னு. அதாவது பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுதந்திரமா சுத்தலாம் செய்யலாம் இல்லையா? அப்போ பணம் இருந்தால் சுதந்திரமா இருக்கலாமானா அங்கே அதுவும் கிடையாது. நான் அனலைஸ் பண்ணதுல இருந்து என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம மறைமுகமா அடிமைத்தனத்துல தான் இருக்கோம், நம்ம வெளியே தெரியாமலேயே நம்மளை அடிமைத்தனத்துல தான் வச்சிருக்காங்க அப்படின்றது. இங்க பாமர மக்கள் ஏன் பாமர மக்களா இருக்காங்க, ரொம்ப ஏழைகளா இருக்கிறவங்க ஏன் ஏழைகளாவே இருக்கிறாங்க அப்படின்னா, நான் அனலைஸ் பண்ணதுல இருந்து இங்க முதலாளித்துவம், அதாவது ஓனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நிறுவனத்துடைய ஓனர்கள், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஊழியர்களை தன்னுடைய லாபத்திற்காக அதிகப்படியான லாபங்களை எட்டுறாங்க. ஆனா ஊழியருக்கு சம்பளம் என்னமோ கம்மியான சம்பளத்தை கொடுக்குறாங்க. அதிகப்படியான லாபங்களை முதலாளிகள் சம்பாரிச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு வந்து கம்மியான சம்பளத்தை கொடுக்குறாங்க. இப்ப இந்த சம்பளம் வாங்கிட்டு வர இந்த ஏழை ஊழியர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய செலவுகளுக்காக செலவு பண்ணுவாரு. இந்த செலவு பண்ற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பணமானது இந்த நிறுவனமானது தான் உற்பத்திகள்லாம் பண்றாங்க. இப்ப உற்பத்தி பண்ற இந்த நிறுவனங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த உற்பத்தி பொருள் தான் இந்த ஊழியர்களுக்கு வாங்குற பொருளா வந்து நிக்குது. ஸோ இவங்க தான் அந்த நிலையையும் நிர்ணயம் பண்றாங்க. இப்ப இதை வாங்குறவங்களும் இந்த ஊழியர்களா தான் இருக்காங்க. இதுல இவர்களுக்கு இதன் மூலியமாவும் அந்த பணமானது இந்த ஓனர்களுக்கு போய் சேருது. இன்னொன்னு, நம்மளுடைய கவர்மெண்ட், இவங்க போக பத்தாவதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் எல்லா இடத்துக்கும் வரி விதிக்குது. நம்ம ஒரு பொருள்ல இருந்து எல்லா பொருளுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வரியை வந்து பணக்காரர்ல இருந்து ஏழைகள் வரையும் அந்த பொருளை வாங்கினா ஒரே மாதிரியான வரிகளை தான் கட்டணும் அப்படின்ற அந்த வரியை விதிக்குது. இப்படி ரெண்டு பேருமே தங்களுடைய வரிகள் மூலயமாக இந்த ஏழைகளுடைய உழைப்பை உறிஞ்சி எடுத்துறாங்க. இதனால ஏழைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏழைகளாவே இருக்கிறாங்க. கடைசியில பணம் இல்லாதனால திரும்பி சம்பளத்துக்கு வேலைக்கு வருவாங்க, திரும்பி உழைப்பாங்க, திரும்பி போய் அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பொருள் வாங்குவாங்க, அன்றாட வாழ்வை நடத்துறதுக்கு எல்லா அத்தியாவசியங்களும் தேவைப்படும். அப்ப திரும்பியும் அந்த பணமானது நிறுவனத்திடையும் கவர்மெண்ட்டிடையும் போயிருமே தவிர இங்க மக்களுக்கு வர்றதில்ல. சரி, கவர்மெண்ட் மக்களுக்கான நல்லாட்சியை கொடுக்கறதுக்கு இந்த வரியை வசூல் பண்றாங்க, மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்டால இயங்குகின்ற எந்த அலுவலகமாச்சும் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க காமிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் இப்பயே இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறேன். கவர்மெண்ட் நடத்துற எல்லா விஷயமே தரமற்றதா தான் இருக்குது. நம்ம மருத்துவத்திலிருந்து கல்வியில இருந்து அனைத்துமே ரொம்ப தரம் தாழ்ந்து தான் இருக்குது. இதுல பத்தாத குறைக்கு இங்க அரசியல் ஊழல் நடக்குது. அரசியல் ஊழல் நடக்கிறதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஊழல் பண்றாங்க, அவங்க லஞ்சம் வாங்குறாங்க. இப்படி ஏழை மக்களுடைய ரத்தம் வந்து இந்த சிறு கூட்டம் வந்து எப்படி உறிஞ்சு அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு பாருங்க. மக்களுக்கு இந்த சலுகையெல்லாம் சரியா வந்து சேருதா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. ஒரு அடித்தட்டு வர்க்கம் மேலே வர்றதுக்கு ஒரு கயிறு இருக்கு அப்படின்னா அந்த கயிறு வந்து படிப்பு எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கிறது இல்லை. கவர்மெண்டால வாங்கப்படுற இந்த கல்வியானது தரமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99.5 வரைக்கும் இங்கே வந்து தரமான கல்வி கிடையாது. ஒன்றுமில்ல, எனக்கு தெரிஞ்ச குழந்தைகள் வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு யூடியூப்ல போயிட்டு பாடத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, கவனிச்சிருப்பாங்க. என்னடா பண்ணுறீங்க, ஏன் ஸ்கூலில் பாடம் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டோமா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 12th படிக்கிற அவங்களுக்கே மேக்ஸு சம்மு என் மிஸ்ஸுக்கு நாளைக்கு தெரியாது, மிஸ்ஸேவும் வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், மிஸ்ஸுக்கே எதுவும் தெரியறதில்ல, மிஸ்ஸு நடத்தினாலுமே எங்களுக்கு எதுவும் புரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்படி
கவர்மெண்ட்டோடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்படி தான் இருக்குது. நானும் இது வரைக்கும் கடந்து வந்திருக்கோம். நம்மளுமே எத்தனையோ டீச்சர்ஸை நம்ம கடந்து தான் வந்திருப்போம். எவ்வளையோ அரசு அலுவலகங்களில் போய் நம்ம எவ்வளையோ இன்னல்களை சந்திச்சுட்டு தான் வந்திருப்போம். இப்படி ஒரு தரமற்ற ஒரு செயல் தான் இந்த கவர்மெண்ட்டால் நடத்தப்பட்டு இருக்கு. இங்கே யாரும் சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக யாருமே கிடையாது. இப்படி ஏழை வர்க்கங்களை ஏழைகளாகவே வைத்திருக்கு. சரி, பணக்காரவங்களாவது சுதந்திரவங்களா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இங்கே கிடையாது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது, பணம் வந்த ஒரு நோக்கத்தில் அவங்க